அப்பா போன்ல சார்ஜ் வேற இல்ல. இப்ப நான் போட்டோக்கு லைக் வேற கொடுத்தாங்கப்பா. ஓ, எந்த போன்லயும் சார்ஜ் இருக்காது. அப்பா ஐயோ, எனக்கு ஃபோன் வேணும்ப்பா, ஃபோன் வேணும்ப்பா. ஐ வாண்ட் ஃபோன்பா. கரண்ட் இல்லப்பா. அடப்பாவி, நீங்க மொபைல் கோர்த் பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபுட் பார்த்துருப்பீங்க, மொபைல் பெட் பாருங்க. 24 ஹவர்ஸும் மொபைலும் கைமா தாங்க இருக்கான். எவ்வளோ ஒயரு பத்திட்டு எரியுதுங்க என் வயரு. இவ்வளோ சொல்றேன், கொஞ்சமாச்சு மதிக்கிறான் பாருங்க. டேய் எழுந்துடுறா. யார் இந்த நேரத்துல? உன் அப்பாடா. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நீங்க வாண்டட் வராம வாட்ஸ்அப்ல வாங்கன்னு. நைட் என்ன டிஃபன் கேட்கறதுக்கு நான் உனக்கு வாட்ஸ்அப்ல வரணுமா? வாட்ஸ்அப்பில் போடுங்க. பூரி வேணுமா தோசை வேணுமான்னு வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன், நீங்கள் வந்து சப்ளை பண்ணுங்க. அப்படி இருட்டில் உட்காந்துட்டு ஃபோனில் என்னதான்டா நோண்டுவ? வெளிச்சத்தில் வாழ்கிறவன் தான்டா இருட்டை பார்த்து பயப்படணும். நான் இருட்டிலே வாழ்கிறவன்டா. எது டாவா? செருப்பால் அடிப்பேன். அப்பா நான் ரீல்ஸ் போட்டேன்ப்பா. ஹாய் ஜிம்மி. யார்ரா அவன்? பார்க்கறதுக்கு வெள்ளைக்கார மாதிரி இருக்கான். அப்பா அவன் அமெரிக்கா ஃப்ரெண்டு. ஓ. ஹாய் ஜிம்மி, ஹேவ் டின்னர்யா? டேய் அவன் பேர் என்ன? ஜிம்மி. உன் நிலைமை நினச்சி 2 நாள் சாப்பிடாம இருக்கேன்டா டேடி. டேய் ஒன்னாத்தாண்டா, ஒரு வாரத்தை சாப்பிட்றது எனக்கு கேட்டிருக்குதாடா நீ? நான் ஒன்று பேசும்போது என் ஃபேஸை பார்த்து பேசுடா. ஏன்டா ஃபேஸ்புக்கை பார்த்து பேசிட்டு இருக்க? நீங்களும் ஃபேஸ்புக்கில் வாங்க, ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன், பேசிக்கலாம். எனது ரிக்வஸ்ட் கொடுக்கணுமா? நீ இப்படி தருதலையாக பிறந்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே உனக்கு விஷத்தை கொடுத்துருப்பேன்டா. இதெல்லாம் ஒரு மாடுலேஷனா? நல்லா பண்ணு, நான் வீடியோ எடுத்து போடுறேன். மனசு உடஞ்சி பேசுறேன், மாடுலேஷனா பேசுறேன்னு சொல்ற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். அப்பா போப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ பண்றத பார்த்தா உன் வாழ்க்கை இருட்டாயிரும் போல இருக்குடா. எந்த நேரத்தில் வாய வச்சிங்கன்னு தெரியல, இருட்டாகி போச்சு. கரண்ட் போயிடுச்சு, கேண்டில் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. உன்னை பிள்ளையா பத்ததுக்கு ஏதாச்சும் பில்டிங் மேல இருந்து குதிச்சு செத்துடுறேன்டா. பில்டிங் எல்லாம் எதுக்கு? ப்ளூவேல் கேம் விளையாடுங்க, அவங்களே உங்களை சாப்பிடிச்சிடுவாங்க. டேய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டா. அவ்வளோதான், கரண்ட் வர இன்னும் 4 நாள் ஆகும். ஏன்? வெளி உலகத்தை வந்து பார்த்தனடா தெரியும். வெளியில மழை பெஞ்சு ஊரே மூழ்கி இருக்கு. நீ போன்ல மூழ்கி இருந்தா உனக்கு எப்படிடா தெரியும்? ஏன்பா எதுலையுமே சார்ஜ் இல்லை, அப்போ கரண்ட் எப்பப்பா வரும்? 4 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்றேன் இல்ல. அப்பா ஃபோன்ல சார்ஜ் வேற இல்லை. இப்போ நான் போட்டோக்கு லைக் வேற கொடுத்தாங்கப்பா. ஓ, எந்த போன்லயும் சார்ஜ் இருக்காது. அப்பா ஐயோ, எனக்கு ஃபோன் வேணும்ப்பா, ஃபோன் வேணும்ப்பா. ஐ வாண்ட் ஃபோன்பா. கரண்ட் இல்லப்பா. அப்பா ஃபோன் வேணும்ப்பா, ஃபோன் வேணும்ப்பா. டேய் 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 ஃபோன் வேணும். டேய் ஃபோன் வேணும்ப்பா. டேய், இந்த செல்போன் கம்பெனி என் பையனை இப்படி பண்ணிடுச்சு. என் பையன் இப்படி ஆயிட்டானே. டேய் சேகர், டேய் ஒளிச்சா வச்சிருக்கீங்க சார்ஜரை? ஏறுது. டேய் வேட்டி வருது, என்னடா பண்ற? சார்ஜ் போடுறேன்ப்பா. டேய் அது என் அருணா கேர்றா. ஹலோ 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 ஹலோ. உங்ககிட்ட பேசலடா, நான் ஃபோனில் பேசுகிறேன். இல்லைடா, என் பையன் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, கரண்ட்டும் இல்லை. அவன் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமலே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். என் பிள்ளை நான் இழந்துடும் போல இருக்குடா. என்ன செல்ஃபோன் மறுவாழ் பையமா? சீக்கிரம் அட்ரஸ் சொல்டா. இதோ உடனே போகிறேன். டேய் சேகர் வாடா, வெளியே போயிட்டலாம். அங்கே சார்ஜர் இருக்குமா? இருக்குண்டா. அப்பா ஐ வாண்ட் சார்ஜர்ப்பா. கரண்ட் இல்லைப்பா. சார் உள்ள வரலாமா? கையில் செல்ஃபோன் இருக்கா? இருக்கு சார். அதை எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டோ. சார் செல்ஃபோன் எதுக்கு சார் குப்பை தொட்டியில் போடணும்? நீ எந்த செல்ஃபோன் இப்போ குப்பை தொட்டியில் போடலன்னா ஒரு நாள் நீ குப்பை தொட்டிக்கு போக வேண்டியது இருக்கும். சரி சார், போடுறேன். டேய் சேகர் உள்ள வாடா. சார் சார்ஜர் இருக்குமா சார்? யார்டா அது செல்ஃபோன் கடை வச்சிருங்க? கடை ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் சார். ஃபேஸ்புக்கு ஒன்று, யூடியூபுக்கு ஒன்று, வாட்ஸ்அப்புக்கு ஒன்று, வீடியோ கேமுக்கு ஒன்று. இதில் பெருமை வேற. அதெல்லாம் எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போடு. டேய் போடா. அப்பா என்னால் முடியாதுப்பா.
டேய் போடா சார். உள்ளூரில் மழை பெஞ்சு சுத்தமாக கரண்ட் இல்லை சார். அவன் ஃபோனில் சார்ஜ் போய் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் சார். சார் என் ஒரே பிள்ளை சார், எப்படியாச்சும் காப்பாற்றி விடுங்க சார். எவ்வளோ சார் பரவாயில்ல சார். யோ வெக்கமா இல்லை? பிள்ளைங்களை பாசத்தை காட்டி வளர்க்க சொன்னால் ஃபோனை காட்டி வளர்க்குறது. அவசரத்துக்கு தாண்டா ஃபோனை யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் அவசரத்துக்கு போகும்போதே ஃபோனை கொண்டு தான் போகிறீங்க. சார் என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றி விடுங்க சார். நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சொல்லி அனுப்புகிறேன். சார் கால் பண்ணி சொல்லுங்கள். யோ இப்போ என்ன சொன்னேன்? ஏன் பிள்ளைங்க நேரில் வந்து பார்க்க மாட்டியா? அதுவும் ஃபோனில் தானே சொல்லி அனுப்பணும். முதல்ல நீங்கள் திருந்துங்கயா. போங்க போங்க. அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா. டேய் பார்த்துருந்துக்கோடா. அப்பா ஐ ஒன் ஃபோன்பா. கரண்ட் இல்லைப்பா. செல்ஃபோன் எல்லாத்தையும் போட்டியா? போட்டேன் சார். எல்லா ஃபோனையும் போட்டேன் சார். எல்லாத்தையும் போட்டேன் சார். டேய் ஒருத்த மூஞ்ச பார்த்து சொல்லண்டா. அவன் ஐஃபோன் யூஸ் பண்ணுவானா இல்லை கொரியன் செட் யூஸ் பண்ணுவானான்னு. இதை எடுத்து அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டாடா. சார் இதை போட முடியாது சார். இதில் நான் புது படம் பார்ப்பேன் சார். அதை பார்க்காம என்னால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது சார். அதான் நானும் சொல்கிறேன். வர புது படத்தை எல்லாம் ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டா அப்புறம் சினிமாவே மட்டும் நம்பி இருக்க தொழிலாளர் குடும்பம் எப்போ அந்த மாதிரி சாப்பிட முடியும்? டேய் செல்ஃபோன் அடிமைங்களா வாங்கடா. அவங்கள்ட்ட பேசலாமா? போய் பேசி பாரு. ஃபோன் இருக்கா? ஏய் ஹுய் 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 ஹுய். டேய் அவனே ஃபோன் இல்லாமல் நொந்து போயிருக்கான். அவங்ககிட்ட போய் ஃபோன் இருக்கான்னு கேட்குற. உனக்கு அறிவில்லை? சாரி சார். ஏ பாஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று வரவேன்னு சொல்லியிருந்தீங்க, வரவே இல்லை. நீங்களா? அப்புறம் ஹலோ. என்ன சார் இது? அது வேற ஒன்றும் இல்லை. 24 மணி நேரமும் காதில் ஹெட்செட் போட்டு கேட்டு அவன் காதில் ஏற பேசுகிற மாதிரி நினைக்கிறான். அவன் அப்படிதான். ஏ சாரி, நான் உங்களை பார்க்கல. பரவாயில்ல விடுங்க. பார்த்துருந்தா பேசியிருப்பேன். ஃபோன் பண்ணுங்க கரெக்டா. டேய் நான் தான் வந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொன்னேன் இல்லை, பின்ன ஏன்டா திரும்ப வந்து ஏமாறுற? ஃபோன் புதுசா? ஆமாம் புது ஃபோனு. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா வா. எடுத்துக்கோ, புது சீட்டு நான் தான் வாங்கியிருக்கேன், எடுத்துக்கோ. ஹே இது ஐஃபோன் இல்லை, மை ஃபோனு. நாக்க நீட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம். லைட்டிங் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணலாம், மொட்டை மாடியில் போய் எடுத்துக்கலாம். வா. வேணாம் சார், நம்ம இங்கே எடுத்துக்கலாம். வாங்க எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே தொங்குங்க, அப்படியே எடுத்தா செம்மையாக இருக்கும். சார் இவன் என்ன சார் பாவம் வந்ததுலேருந்து. ஐயோ ஒரு 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமே. அவன் பிச்சைக்காரன் இல்லை, ஐடியில் வேலை பார்க்குறான். மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறான். ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு லைக்கு கேட்டு அவன் இப்படி ஆயிட்டான். சார் இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்ககிட்ட போய் நான் லைக் போட்டேன்னு சொல்லி பாரு. ப்ரோ நான் லைக் போட்டேன். தெய்வமே நீ மகராசியாக இருக்கணும். பாஸ் வணக்கம். ஃபோனில் பேசுகிறது தானே, இது எனக்கு தெரியும். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப்பில் படத்தை எல்லாம் விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது உங்கள் இங்கிலீஷ் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை பற்றி பார்த்தோம்னா, வழக்கம் போல் ஒரு மொக்கையான படம். படத்தில் ஹீரோயினுக்கு இவ்வளோ பெரிய தொப்பை, ஹீரோவுக்கு மூஞ்சி சப்பை, கதை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குப்பை. இதுக்கப்புறம் நீ தியேட்டர் வாசலில் போய் நிற்ப. ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுப்பானா, அதை 8 ரூம்லேருந்து விமர்சனம் பண்ணி ஒருத்தன் கெடுப்பானா, இது மாதிரி தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த பட்டன் அமுத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு படத்தில் சந்திப்போம். நான் உங்கள் இந்த கலர் சட்டை. செல்ஃபோனை அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அனாவசியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாம்.
உயிரே போனாலும் செல்போனை மட்டும் தேவையில்லாம யூஸ் பண்ணிடாதீங்க. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சார் இனிமேல் நான் செல்ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் சார். டேய், நான் யாரையும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஃபோனு உங்களை யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க.